கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டுவதற்கு முன்பாக முதலில் சாலையை உருப்படியாக போட்டு தாருங்கள் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். பாஜக மாநில தலைவரும் கோவை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளருமான அண்ணாமலை கோவை சரவணம்பட்டி பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அண்ணாமலை, கோவையில் உட்கட்டமைப்பு மிகவும் மோசமாக உள்ளது என்றார். கோவையில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளதாக கூறிய அவர், தூய்மை திட்டத்தில் 50வது இடத்திலிருந்து கோவை 160வது இடத்திற்கு சென்றுவிட்டது என்றார். கோவைக்கு வரும் தமிழக அமைச்சர்கள் எவ்வாறு வருமானத்தை பெருக்கிக் கொள்ளலாம் என நினைப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். கோவைக்கு கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டித் தருவதாக முதலமைச்சர் அறிவித்தது குறித்து பேசிய அண்ணாமலை, கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டுவதற்கு முன்பாக முதலில் சாலையை உருப்படியாக போட்டு தாருங்கள் என்றார். கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டி கொடுப்போம். கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டுறதுக்கு முன்னாடி ரோட்டை போட்டு கொடுங்க தான் நான் கேட்கிறேன். கிரிக்கெட் ஸ்டேடியம் நாளை கட்டி, அது கிரிக்கெட் ஸ்டேடியம் வேணும்னா பிசிசிஐ கேட்டு ஃபண்ட் நாங்க வாங்கிட்டு வந்து தனியா கட்டி கொடுக்குறோம். ஒரு ரோட உருப்படியா போடுங்க, ஒரு பஸ் ஸ்டாண்ட் உருப்படியா வைங்க, எங்க இருக்கக்கூடிய குப்பையை உருப்படியா கிளீன் பண்ணுங்க. அதை விட்டுட்டு யாரோ சொன்னாங்க ரோட்ல நடக்க முடியாதவன் கூரை ஏறி ஆகாசத்துக்கு பூலோகத்துக்கு போகணும்னு. அது போல நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூருக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டி கொடுக்கும். கிரிக்கெட் ஸ்டேடியம் யாராச்சும் கேட்ட பண்ணாம இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லாதப்ப இப்படித்தான் அவருடைய கனவு இருக்கு. ஏன்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டினோம்னா 4000 கோடி அதை கமிஷன் அடிக்கலாம் இல்லைங்க, நிறைய சிந்தனை இருக்கு. அவருடைய சிந்தனையை அப்படிதான் இருக்கும். அன்பு சகோதர சகோதரர்கள், நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த முறை கோயம்புத்தூர் வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும். உங்களுடைய அன்பு ஆதரவும் எல்லோரும் இருக்க வேண்டும். நாம் ஏப்ரல் 19ஆம் தேதி தாமரை சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும்.